This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், மாணவர்கள் நம்ம வீட்டில் 10வது 12வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸாம் டைம் நெருங்க அப்படியே சோர்வடைவாங்க, தூக்கம் வருதுன்னுவாங்க, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, முன்னை விட மார்க்கு குறைவாங்க. ஏன்னா நல்லா தானே காலாண்டு அரையாண்டு பரீட்சையில் மார்க் வாங்கினாங்க, இப்போ மட்டும் ஏன் அப்படி டல் அடிக்கிறாங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஸ்ட்ரெஸ் தான். அவங்களுடைய அந்த மூளை அதுக்கு ஒத்துழைக்காமல் போகிறது, சோர்வடைகிறது, ஒன்றையும் பார்த்தா பெருசாக தெரிகிறது, என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி படிக்கிறது, இப்படிங்கிற மாதிரி அந்த சோர்வு தான் அதுக்கு காரணம். அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். இதை வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க ரொம்ப சிறப்பாக நல்ல ஒரு அருமையான மதிப்பெண்கள் எடுப்பாங்க. என்ன சொல்ல போனோம்னா, ஆவரேஜாக இருக்கிற பிள்ளைகள் கூட நல்ல ஒரு பெரிய லெவலில் மதிப்பெண்கள் மார்க்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இதில் உண்டு. அதனால் இதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. இதுக்கு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வெண்பூசணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு திருஷ்டி சுற்றி போட்டு உடைப்போம் இல்லைங்களா ரோட்டில். நம்ம ஆயுத பூஜைலாம், சரஸ்வதி பூஜைலாம் அன்றைக்கி ரோடு பூரா இந்த வெண்பூசணி உடஞ்சி கிடக்கும். அதாவது நம்ம மக்கள் அதை ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் அதில் மிக அற்புதமான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. மிக சிறப்பான ஒரு ஞாபக சக்தியை ரொம்ப அதிகப்படுத்தக்கூடிய ஒரு திறன் வெண்பூசணிக்கு இருக்குது. அதாவது மூளையினுடைய செயல்பாட்டை தூண்டி விட்டுரும், அந்த சுறுசுறுப்பு கொடுக்கும். எதை படித்தாலும் அது அப்படியே மைண்டில் நிற்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு உண்டு. அதனால் இதை ஒரு ஜூஸாக செஞ்சு காலையில் வெறும் வயிற்றில் டெய்லி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அதிலேருந்து ஒரு 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 10 நாள் கொடுத்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். தொடர்ந்து கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நம்ம இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு பூசணிக்காயை துண்டு பண்ணி அந்த விதைப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அதை நம்ம அதுக்கு பீஸாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது ரெண்டையும் போட்டு நல்லா அடித்து விட்டு அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ டேஸ்ட் வேணும் அப்படின்னா லைட்டாக தேன் கொஞ்சம் அது கூட சேர்த்துக்கலாம். இதை என்ன பண்ணணும்னா, அப்படி மிதமாக சூடு பண்ணணும். அதாவது எப்படின்னா, கொதிக்க வைக்கக்கூடாது, லைட்டாக சூடு பண்ணணும். ஏன்னா நமக்கு வெண்பூசணி குடிக்கும்போது சில பசங்களுக்கு சளி பிடிச்சிரும், மூக்கு ஒழுவ ஆரம்பிக்கும், தும்மல் போடுவாங்க. அப்போ அதுக்காக நம்ம அந்த ஜீரகம் மிளகுத்தூள் சேர்க்கறதுனால அந்த பாதிப்பு வராது. அது கூட நம்ம லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த வெதுப்பாக நல்லா வாய் பொறுக்கிற சூட்டில் அதை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க சொல்லுங்கள். அதை டெய்லி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் வழியிலும் வேறு எந்த உணவுப் பொருட்களும் எடுக்கக்கூடாது. காலையில் டீ காஃபிலாம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் இவங்க மற்ற ஒரு ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு 10 நாள் மட்டும் கொடுத்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய அந்த ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அதிகாலையில் நேரமாக எந்திரிப்பாங்க, எதை படித்தாலும் அப்படியே மைண்டில் ஃபுல்லாக பதிவாகும். அது ரீகால் பண்ணும்போது நம்ம பாதி ஞாபகம் பாதி மறந்து போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்காது. அப்படியே இப்போ எக்ஸாம் காலில் உட்காந்தாங்கன்னா எல்லாத்தையுமே எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதை அப்படியே திருப்பி உங்களுக்கு ஞாபகம் நல்லாவே எழுதிட்டு நல்ல மிகச்சிறந்த மதிப்பெண்கள் வாங்கி சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நண்பர்களே. அதனால் இந்த ஜூஸை பயன்படுத்தி எல்லோருமே சிறப்பாக பயன்பெறணுங்கிறதான் என்னுடைய ஒரு மிகச்சிறந்த ஆசையாக இருக்குது. அதனால் படிக்கிற பசங்க இருக்கிற வீட்டில் இது என்ன படிப்புன்னெலாம் பார்க்க தேவையில்ல. 1வது 2வது படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கலாம். 10th 12th தான் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வந்தால் நல்ல மூளை செயல்பாடு அதிகமாக இருக்கும். இது மிகப்பெரிய சத்து. இதனால் ஒரு வயிற்று புண்ணு இருந்தால் கூட ஆறுறதுக்கு வாய்ப்புகள் நண்பர்களே. அதனால் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், இதை பயனடையுங்கள். நன்றி.